நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அல்லது அலைடு சப்ஜெக்டாவோ இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமெட்டிக்ஸ், லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் ஆய்லர்ஸ் மெத்தடை பயன்படுத்தி ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Using Euler's method, find y of 0.2, y of 0.4, y of 0.6, y of 0.8 and y of 1 from dy by dx equal to x plus y, y of 0 equal to 1 with h equal to 0.2. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கிறோம். y dash equal to x plus y. கூடவே இந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இந்த 0 தான் நம்ம x0 அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த 1 y0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்ததான் நமக்கு என்ன வேணும்? y of 0.2, y of 0.4, y of 0.6, y of 0.8 and y of 1. இந்த எல்லா வேல்யூஸுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு இருந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்குமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒய் ஆஃப் 0.2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 0.2வை x1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒய்யினோட வேல்யூ y1, அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி y of 0.4 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது x2 equal to 0.4 அப்படிங்கும்போது y2னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். x3 0.6 அப்படின்னா y3னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது மாதிரி x4னோட வேல்யூ 0.8 அப்படின்னா y4னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி x5னோட வேல்யூ 1 அப்படின்னா y5னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஹச்சினோட வேல்யூ, ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னம்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் எக்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அல்லது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம x1 மைனஸ் x0 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதில் x1க்கு பதிலாக 0.2வும் x0க்கு பதிலாக 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹச்சினோட வேல்யூ 0.2 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா y1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே x0னோட வேல்யூ 0, y0னோட வேல்யூ 1, ஹச்சினோட வேல்யூ 0.2. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆய்லர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா y1 வேணும்னாக்கா y0 ப்ளஸ் h இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் x0, y0 அப்படின்னு இருக்குது. சரி, y0 ப்ளஸ் h இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா, அதனால தான் நம்ம இங்கே x0 ப்ளஸ் y0 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எல்லா வேல்யூமே தெரியும், தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதாவது x0னோட வேல்யூ 0, y0னோட வேல்யூ 1, ரெண்டே ஆட் பண்ணிங்க. அதை 0.2 கூட மல்டிபிள் பண்ணி அதன் பிறகு 1 கூட ஆட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு y ஆஃப் 0.2 அதாவது y1னோட வேல்யூ 1.2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வேல்யூஸும் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்ததா y ஆஃப் 0.4 y2னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். x1னோட வேல்யூ அதாவது y2 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு x1னோட வேல்யூ வேணும், y1னோட வேல்யூ வேணும். அது x1னோட வேல்யூ 0.2, y1னோட வேல்யூ 1.2 ஜஸ்ட் நவ் கண்டுபிடிச்சோம். ஹச்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஆயிலர் ஃபார்முலாவை எழுதிப்போம். y2 which is equal to y1 plus h into f of x1, y1. இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம x1 plus y1 அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே x1, y1, h இந்த மூணு நம்பருமே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. இதில் இந்த 0.2, 1.2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை 0.2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. கிடைக்கக்கூடிய நம்பரை 1.2 கூட ஆட் பண்ணிங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு y2னோட வேல்யூ 1.48 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்ததா y of
0.6 y3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். y3 வேணும்னா x2 y2 வேல்யூ வேணும். x2 வேல்யூ 0.4, y2 வேல்யூ 1.48 ஜஸ்ட் நவ் கண்டுபிடிச்சோம். அப்புறம் h வேல்யூ ஆயிலர் ஃபார்முலா y3 which is equal to y2 plus h into function of x2, y2. இந்த function of x2, y2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், x2 plus y2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். அது கூட இந்த 0.2 மல்டிபிள் பண்ணிவிட்டு அதன் பிறகு 1.48 ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு y3 வேல்யூ 1.856 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக y4 வேல்யூ y of 0.8 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y4 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு x3 வேல்யூ வேணும், y3 வேல்யூ வேணும். x3 வேல்யூ 0.6, y3 வேல்யூ ஜஸ்ட் நோ கண்டுபிடிச்சோம் 1.856, h வேல்யூ 0.2. ஆயிலர் ஃபார்முலாவை எழுதிப்போம். y4 equal to y3 plus h into f of x3, y3. இந்த function of x3, y3 நம்ம x3 plus y3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். அதன் பிறகு இந்த 0.2 மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த 1.856 ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.3472 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. இதுதான் y4 வேல்யூ. அடுத்ததாக y of 1, y5 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு x4, y4 வேல்யூ நமக்கு தேவைப்படுது. x4 வேல்யூ 0.8, y4 வேல்யூ ஜஸ்ட் நோ கண்டுபிடிச்சோம் 2.3472. அப்புறம் h வேல்யூ இருக்குது. ஆயிலர் ஃபார்முலாவை எழுதிப்போம். y5 equal to y4 plus h into function of x4, y4. இதில் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நாம் x4 plus y4 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எல்லா நம்பர்ஸும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கிங்க. அதன் பிறகு இந்த 0.2 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த 2.3472 ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.97664 அப்படின்னு கிடச்சிருக்கு. தேவையான 5 நம்பர்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி ஒரு வேல்யூவாக தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று இதையே நம்ம ஒரு டேபிளர் காலத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து n இருக்குது, அப்புறம் xn, yn இருக்குது. dy by dx equal to x plus y, அதாவது அவங்க கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் xn, yn equal to xn plus yn அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கு பிறகு இது ஜென்ரலான ஆயிலர் ஃபார்முலா yn plus 1 which is equal to yn plus h into f of xn, yn. சரி, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு n வேல்யூ 0லேருந்து ஆரம்பித்து 5 வரைக்கும். நமக்கு x வேல்யூஸும் எல்லாமே தெரியும். 0, 0.2, 0.4, 0.6, 0.8, 1.0 வரைக்கும் இருக்குது. y0 வேல்யூ ப்ராப்ளத்திலே கொடுத்துருந்தாங்க 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபங்க்ஷன் வந்து x plus y அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிப்போம். அடுத்ததான் ஆக்சுவலாக இதுதான் f of xn, yn வேல்யூ இந்த 1. இதை ஹச்சால் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு, அதாவது 0.2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த 1 கூட ஆட் பண்ணிங்க. நமக்கு 1.2 கிடச்சிருக்கு. அது ஆக்சுவலாக என்னென்னா y1 வேல்யூ. இந்த y1 வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல. அடுத்ததாக எகைன் திரும்ப அதே சேம் ப்ரொசீஜர். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்க. 1.4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 1.4ஐ ஹச்சால் மல்டிபிள் பண்ணுங்கள். கிடைக்கிற நம்பரை 1.2 அதோட ஆட் பண்ணிங்க. நமக்கு 1.48 அப்படின்னு கிடச்சிருக்கும். இது ஆக்சுவலாக y2. அந்த y2வை இங்கே கொண்டு வந்து எழுதிக்கலாம். திரும்பவும் இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த நம்பர் கூட 0.2வை மல்டிபிள் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த 1.48 இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிங்க. நமக்கு 1.856 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக y3. அந்த y3ஐ இங்கே எழுதிக்கலாம். திரும்பவும் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்க. நமக்கு 2.456 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 2.456ஐ 0.2ஆல்
மல்டிபிள் பண்ணிங்க. அதன் பிறகு இந்த 1.856 ஆட் பண்ணிங்க. நமக்கு கிடச்சிருக்கிறது 2.3472 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுதான் ஆக்சுவலாக y4 வேல்யூ. அகைன் அந்த y4 இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்க. 3.1472 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை 0.2 கூட மல்டிபிள் பண்ணணும், அதாவது ஹெச்சால் மல்டிபிள் பண்ணணும். அதன் பிறகு இந்த ஒய்யினோட வேல்யூ 2.3472 இருக்கு இல்லையா, அதோட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 2.97664 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக y5 வேல்யூ. y5 வேல்யூ ஃபைனலாக எழுதியிருக்கிறோம். இப்படி ரெண்டு விதமாக இந்த ஐலர்ஸ் மெத்தடை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன், கூடவே ஆன்சரும் கொடுத்துருக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்குறேன், இதுக்கான ஆன்சருமே கொடுத்துருக்குறேன், ப்ராப்ளத்தை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவதாகவும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன், இதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் கற்றுக் கொடுத்த இந்த ரெண்டு ப்ரொசீஜரில் எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். நான் டிஸ்பிளே பண்ண ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.